வசனம் என்னது? அதாவது அப்போலோவை போல நான் வசனத்தை வச்சு பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்போலோவுக்கு என்ன செய்தாங்க? ஆக்கிலா பிரிஸ்கிலா தம்பதி தான் சொன்னாங்க, பரிசுத்தாவி இருக்கப்பா பெற்றுக்க அப்படின்ட்டு. அவர் ரொம்ப பெரிய இதுல என்னது வசனத்தை போதிக்கிறவரா இருந்தாரு அப்போலோ. தேவ பிள்ளைய அபிஷேகம் எங்க இருக்குதோ அங்கதான் தேவன் இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவி வல்லமையினாலே நிறைத்து தேவன் அவரோடு கூட இருந்தாங்க. தேவன் நம்ம கூட இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் யோசுவா. அவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ போக மாட்டமல்ல, அவன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணுமா? அவர் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா நாம் அவருக்கு பிரியமா நடந்தாதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம மாய்மாலமான உலக லௌகிக பாவ அனித்தியமான சந்தோஷத்துல மகிழ்ந்து களி கூறுவோம் அப்படின்னா எப்படி இந்த உலகத்துல அந்த தேவ மனுஷனோட தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பாங்க? தெய்வ பிள்ளைய ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை சேருங்க, பிள்ளைகளையே பால் உண்கிற குழந்தைகளை கூட்டுங்க. மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போகிறார். அதற்காகத்தான், புறப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன அப்படின்னா நம்மளை பரிசுத்தப்பட சொல்லுகிறாங்க. எப்படி ஒரு உலக திருமணத்துல ஒரு மணவாட்டி மணவாளன் கொடுத்த பரிசு பொருட்களினால தன்னை அலங்கரித்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நாற்றமெல்லாம் கழுவி ஒரே வாசனையாய் மாற்றி, ஆமா என்னென்ன மையெல்லாம் அடிக்கணுமோ அடித்து அவர் கொடுத்த விலையுயர்ந்த வஸ்திரத்தை போட்டு அவள் அலங்கரித்து மணமேடைக்கு மணவாளனுடைய கரத்தை பிடிப்பதற்காக அவ அங்க என்னது நிற்கிற அந்த அழகை போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபைக்கு என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்து. எஸ்தர் ராஜாத்தி 2:12, 6 மாத வெள்ளை போலம், 6 மாத சுகந்த வர்க்கம், மற்ற ஸ்திரீகளுக்குள்ள சகல சுத்திகரிப்பு. இப்படியாக ஜோடிக்கப்பட்ட பெண் எங்க போய் நிக்கிறா அப்படின்னா, அகாஸ்வர் ராஜாவிடத்துல சாயங்காலத்துல போயிட்டு காலையில வெளியே வருவதற்காக, சாயங்காலத்துல போயிட்டு காலையில வெளியில வருவதற்கு 12 மாதங்கள் பெண்களுக்குரிய சுத்திகரிப்பு, 6 மாத வெள்ளை போல 6 மாத சுகந்த வர்க்க மற்ற ஸ்திரீகளுக்குள்ள சகல சுத்திகரிப்புனால தன்னை சுத்திகரிக்கிறா. நம்ம சாயங்காலம் போயிட்டு காலையில வருகிறவர்கள் அல்ல. நம்ம நித்திய தேவனோடு நித்திய காலமாக இன்றைக்கு நம்ம என்ன அப்படின்னா அகாஸ்வரர் சந்திக்க இப்படியாய் ஜோடிக்கப்பட்ட பெண் அகாசுருடைய அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறாள் அல்லவா? அதே போல மணவாட்டி சபையானவள் தன்னை பாவம், அசுத்தம், அகரமம், அநியாயம், தேவனுக்கு பிரியமில்லாத உலக லௌகீக வாழ்க்கை, உலகத்துல மாய்மாலமான வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை, உலகத்துல எப்படி வாழலாங்கிற வாழ்க்கை, தகாத விதமாய் அனுபவிக்கிற வாழ்க்கை, அதெல்லாம் தேவன் விரும்பல. நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 31வது வசனம், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. தேவ பிள்ளையே, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ஆனா சபை இன்னைக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த உலகத்துல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. உலகத்தை அனுபவியாதவர்கள் போல, நம் தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல, நம் தகுதியானவைகளை நாம் என்ன செய்யணும்? உடுக்கணும், புசிக்கணும். தெய்வ பிள்ளையே, மணவாட்டி சபையானவள் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி? தேவனுக்கு பிரியமான பகுதியில, அவரை அறிகிற அறிவுல. தீத்து 2வது அதிகாரத்துல 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியை லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணணும்.
இந்த உலகத்துல தகாத விதமாக நாம் தகாதவைகளை அனுபவியாதபடிக்கு நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக லௌகிக இச்சைகளை வெறுத்து, யாக்கோபில் 1:27 அந்த கடைசி பகுதியில் சொல்லப்பட்டது போல உலகத்தினாலே நாம் கரைபடாதபடிக்கு நம்ம அவபக்தியான இந்த உலக லௌகிக இச்சையை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கு மகா தேவனும் தமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தேவ பிள்ளையே, நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. நம்ம மணவாளனாகிய கிறிஸ்துவ திருமணம் பண்ண போகிற ஒரே கிறிஸ்தியன், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக நம்மை கரைதிரையற்ற பரிசுத்தமாக தனக்கு முன்பாக பிழையற்றதாய் நிறுத்திக் கொள்வதற்காக வைராக்கியமுள்ள தேவ வைராக்கியமாக வசனத்தினாலும் நீதியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படி ஆனந்த வாக்கியத்தை அடைவதற்காக அந்த திருமண நாளிலே மகிழ்ந்து களி கூறும்படியாக மகாராஜாவுடைய திருமண நாளிலே அங்கே போய் மகிழ்ந்து களி கூர்ந்து அதிலே நாம் தேவனோடு சந்தோஷப்படும்படியாக அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை அவர் சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம சுத்திகரிப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 சொல்லுகிறது, தம்மையே மாதிரியாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். யோவான் 17:19 சொல்லுகிறது, தன்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் சொன்னாங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜீவிக்கிறோம்? மணவாட்டி சபையானவள் எப்படி காணப்படுகிற? மணவாளனை சந்திக்க திருமண நாளுக்கு அவள் ஆயத்தமுள்ளவளாய் காணப்படுகிறாளா? அவட்ட இருக்கிற கரை, திரை, பாவம், அழுக்கு, அசுத்தம், துர்நாற்றம் இது எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகும்படியாக ஜனத்தை கூட்டு, சபையை பரிசுத்தப்படுத்து. மூப்பரை சேருங்கள், குழந்தைகளை, பால் உண்கிற பிள்ளைகளை என்ன செய்யுங்க? கூட்டுங்க. மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன் மறையை விட்டு புறப்பட போறான். மணவாட்டி சபையே மணவாளனுடைய கல்யாண நாளுக்கு ஆயத்தமா இல்ல. மணவாட்டி இன்னைக்கு எப்படி இருக்கிறா அப்படின்னா, உலக லௌகீகத்துல மயங்கி இருக்கிறா. எப்படி மயங்கி இருக்கிறா அப்படின்னா, தேவ பிள்ளைய பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற அந்த கன்னிகைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு மத்தேயு 25வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். புத்தி உள்ள கன்னிகை என்ன செய்யறா? நித்திரை மயக்கத்துல இருக்கிறா. புத்தி இல்லாத கன்னிகை நித்திரை மயக்கத்துல இருக்கிறா. காரணம், உலக லௌகீக அவங்களை விடல. 2 பேரு பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் வர தாமதமான போது அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம் ஐயா, இந்த வாராருன்னு சொல்லி நாமளும் என்ன செய்தோம்? வந்துருவாரு, போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஆமா, பரிசுத்தமா வாழ்ந்த வாழ்க்கை, புனிதமா வாழ்ந்த வாழ்க்கை, உலகத்தால கரைபடாத வாழ்க்கை, ஒரு மாசற்ற தெய்வ பக்தியோடு வாழ்ந்த வாழ்க்கைய உலக லௌகீகத்தினால அவர் வர காலமாகுது. அதனால என்ன செய்வோம்? நம்ம உலகத்துக்குள்ள போகணும். உலகத்துக்குள்ள போயாச்சு.